வணக்கம், வெல்கம் டு ஐக்யூ ஸ்டடி யூனிக் அப்ரோச் ஆஃப் டீச்சிங். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம 12th சாப்டர் 1 வந்து பார்க்க போகிறோம். சாப்டர் 1 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட், இதுதான் வந்து சாப்டர் 1. இப்போ இந்த சாப்டர் 1ல் இருக்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம், எக்ஸாம்பிள் 1.1, அந்த சம் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். இஃப் a ஈக்குவல் டு 8, -6, 2, அதே மாதிரி -6, 7, -4, 2, -4, 3, இந்த மாதிரி 3 into 3 மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. வெரிஃபை தட் a into adjoint of a, அதுக்கப்புறம் adjoint of a into a is equal to determinant of identity I3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க. ஓகேங்களா? இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து படிச்சிருந்திருப்போம் டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதுறேன். 8, -6, 2, -6, 7, -4, 2, -4, 3 கொடுத்துருக்கறது அப்படியே எழுதியாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த சிம்பிளை வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த சைனை வந்து எப்போவுமே வந்து நீங்கள் மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபஸ்ட்டு 8 என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 8 கீழே இருக்க மொத்தமாக அந்த காலமை ஃபுல்லாக விட்டுடணும். அதே மாதிரி இந்த 8க்கு பக்கத்தில் இருக்க இந்த ரோ வந்து விட்டுடணும். அது போயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். 7, -4, -4, 3 அப்படியே எழுதுறேன். 7, -4, -4, 3. ஓகேங்களா? அப்படியே எழுதியாச்சு. ஆஃப்டர் தட் இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நான் ஒரு மைனஸ் சிம்பிள் நான் போட்டுருந்தேன். அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து என்ன ஆகிடும் அப்படின்னா +6ன்னு சொல்லி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது கீழே இந்த 6 கீழே இருக்க நம்பர்ஸ் அந்த காலமை விட்டுடணும். அதே மாதிரி 6 பக்கத்தில் இருக்க ரோ வந்து விட்டுடணும். அந்த மாதிரி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன வருதுன்னா -6, 2, -4, 3, -6, 2, -4, 3 அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கப்புறம் பாருங்கள் +2 அது சிமிலர்லி இந்த 2க்கு பக்கத்தில் இருக்க இந்த 2 அந்த ரோவும் 2 கீழே இருக்க காலமையும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன வருது அப்படின்னா -6, 7, 2, -4, -6, 7, 2, -4. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம டிட்டர்மினன்ட் எடுப்போம். அடுத்த ஸ்டெப் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். வெரி வெரி சிம்பிள். இப்போது 8 நான் அப்படியே எடுத்துட்டு 7 into 3 is 21 மைனஸ் நான் போடணும். இங்கே -4 into -4 வந்து என்ன ஆகுது +16. அப்போ டேரெக்டாக வந்து நான் 16 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? +6 அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் -6 into 3 -18. அதுக்கப்புறம் -4 into 2 பார்த்தீங்க அப்படின்னா -8. அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. -8 வந்து +8. அதுக்கப்புறம் +2 -6 into -4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா +24 -2 into 7 are 14. இப்போ நம்ம இதை கால்குலேட் பண்ண என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். இதை நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 21ல் 16 போயிடுச்சு அப்படின்னா will be getting 5. அதே மாதிரி ப்ளஸ் -18 +8 ஆட் பண்ண அப்படின்னா -10. அதுக்கப்புறம் +2 into 24ல் 14 போச்சு அப்படின்னா will be getting 10. ஓகேங்களா? இப்போ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 8 into 5 are 40, -60, அதுக்கப்புறம் +20. ஒத்து மொத்தமாக என்னன்னு சொல்லி ஆகிடுது, எனக்கு 0 அப்படின்னு சொல்லி ஆகிடுது. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சாச்சு, 0 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போது a into adjoint of a. இப்போ a கூட adjoint of a வந்து நான் மல்டிப்ளை பண்ணணும். ரைட்? அப்போது எனக்கு a என்னன்னு சொல்லி தெரியும். a வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. adjoint of a நான் கண்டுபிடிக்கணும். இப்போ adjoint of a வந்து நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லி பாருங்கள். adjoint of a is equal to வெரி வெரி ஈஸி. ஓகேங்களா? adjoint of a equal to என்ன அப்படின்னா cofactor of a the whole transpose. cofactor of a the whole transpose. ஓகேங்களா? cofactor of a the whole transpose அப்படி நான் போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த adjoint கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் இருக்குல்ல, அந்த கொஸ்டின்லேருந்து தான் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இப்போ a is equal to நான் கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து அப்படியே ஒன்ஸ் ஒரு தடவை எழுதிடுறேன். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8, -6, 2, -6,
7 minus 4. அதே மாதிரி பாருங்கள் 2 minus 4 3 இந்த மாதிரி இருக்குது. இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் ஏ எழுதிட்டு இப்போ இதில் இருந்து தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7 இதை பார்த்துங்க இந்த சென்டர் நம்பர். இப்போ இந்த 7க்கு அப்புறம் என்ன வருது -4 வருது. அப்படியே இந்த -4 போடுங்க. இதுக்கப்புறம் என்ன வருது -6ன்னு வருது. அதுக்கப்புறம் திருப்பி அகைன் 7க்கே வரணும். இதை கம்ப்ளீட் பண்ணிடணும் இந்த சைக்கிளை. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி நான் போட்டேன் அப்படின்னா கீழே இப்போ 7 போட்டாச்சு. 7க்கு கீழே என்ன இருக்குது 4 4க்கு அடுத்து என்ன இருக்குது 4ல் -4 அது. ஓகேங்களா? 4க்கு அடுத்து வந்து 3 இருக்குது. 3க்கு அடுத்து வந்து என்ன வரும் 2ன்னு சொல்லி வரும். அகைன் அதை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அகைன் -4. சிமிலர்லி மேலே இப்போது ஓகேங்களா எப்போவுமே வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே போகணும். அதுக்கப்புறம் நம்ம மேலே வரணும். இப்போது அடுத்து வந்து -6 2க்கு அடுத்து என்ன வரும் 8. அகைன் ஹேவ் டு கம்ப்ளீட் தி சைக்கிள் -6. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக அதாவது கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான வழி இதுதான். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டுங்க. அப்புறம் மேலே நம்ம ஃபர்ஸ்ட் லைனில் என்ன எழுதணுமோ அதே ரோ வந்து கீழே வந்து அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணிடணும். இது வரைக்கும் நம்ம ப்ராப்பராக எழுதிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வெரி வெரி சிம்பிள். இப்போ கோஃபேக்டர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போது கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், கோஃபேக்டர் ஆஃப் ஏ வந்து நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். டு ஃபைண்ட் த கோஃபேக்டர் ஆஃப் ஏ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் டேரெக்டாக வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறேன். இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்படியே எப்படி மல்டிப்ளை அப்போது 7 2s is what 21. இருங்க வேறு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கெட்டிங் கிளியர் ஆகிடும். 7 into 3s are 21 minus 4 into -4 என்னது +16. அப்போ அப்படியே 16 அப்படின்னு போட்டுடணும். அதுக்கப்புறம் பாருங்கள் -4 into 2 is -8. அதுக்கப்புறம் பாருங்கள் minus of 3 into -6 வந்து என்ன வருது எனக்கு -18. அப்போ இங்கே +18 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் -6 into -4ன்றது என்னது 24 +24 minus of 7 into 2s are 14. இப்போ அதே மாதிரி பாருங்கள் -4 into 2 is what -8. அப்புறம் minus of -6 into 18 -6 into 3 is what 18. -18ல வரும், அதனால் +18. அகைன் பாருங்கள் 3 into 8s is 24 minus of 2 into 2s is 4. அப்படி நான் 4ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். அகைன் பாருங்கள் 2 into -6 வந்து -12. அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன வருது எனக்கு 8 into -4 வந்து 32. minus of minus இங்கே +32. ஓகேங்களா? அதுக்கப்புறம் -6 into -4 வந்து என்ன வருது எனக்கு +24 minus of 7 2s are 14. அப்படி நான் 14 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 into -6 is -12. அதுக்கப்புறம் நான் வருதுன்னு சொல்லி பாருங்கள் -4யும் 8 மல்டிப்ளை பண்ணால் -32 வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. minus of -32 +32. ரைட். அதுக்கப்புறம் பாருங்கள் 8 7s is what 56 minus of -6 மல்டிப்ளை பண்ணால் 36. ஓகே +36ல் வரும். இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதால இந்த மாதிரி இவ்வளோதாங்க. இதுதான் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? கோஃபேக்டரை நாம ஈஸியாக இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கோஃபேக்டர் ஆஃப் இதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் இதை ஃபர்ஸ்ட் ரோ பாருங்கள் 21 - 16 ஆட் பண்ணால் 5. இப்போ -8 + 10 பார்த்தீங்க அப்படின்னா 10. அதே மாதிரி 24ல் 14 போச்சுன்னா 10. -8ல் 10 போச்சுன்னா 10. 24ல் -4 போச்சுன்னா 20. -12ல் வந்து 32 போச்சுன்னா 20. இந்த மாதிரி நம்ம இப்போ நான் அடுத்த பேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ அதை வந்து நான் டேரெக்டாக வந்து அப்படியே எழுத போகிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் கோஃபேக்டர் ஆஃப் ஏ நான் எதுவுமே பண்ணலை. டேரெக்டாக வந்து நான் இப்போ கண்டுபிடிச்சதை அடிஷனோ இல்லை சப்ராக்ஷனோ பண்ணியிருக்கேன். அதை பண்ணால் எனக்கு என்ன வருது அப்படின்னா 5 10 10. அதுக்கப்புறம் பாருங்கள் 10 20 20. அதுக்கப்புறம் 10 20 20 இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன கண்டுபிடிக்கணும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமாம் தானே? இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்றது என்னது கோஃபேக்டரை கண்டுபிடிச்சி அதை டிரான்ஸ்போஸ் எடுத்துங்கன்னு சொன்னேன். கோஃபேக்டர் ஆஃப் ஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ். மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோஃபேக்டரை வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? அப்போ வந்து நான் கோஃபேக்டரை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறேன். அதுதான் வந்து அட்ஜாயிண்ட். அப்போ கோஃபேக்டர் எப்படி டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். டிரான்ஸ்போஸ் அப்படின்னா வெரி வெரி சிம்பிள். அதாவது ஃபர்ஸ்ட் ரோ என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலமாக ஆகிடும். செகண்ட் ரோ செகண்ட் காலமாக ஆகிடும். தேர்ட் ரோ தேர்ட் காலமாக ஆகிடும். ஓகேங்களா? அப்போது 5 எப்படி எழுதுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோ நான் எடுத்துக்கிட்டேன் 5 அப்படின்னு நான் டேரெக்டாக போட்டுக்கிறேன். 10 வந்து இங்கே கீழே வந்துடும். இந்த 10 வந்து அப்படியே கீழே வந்துடும். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமாக எழுதியாச்சு. அப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலமாக 10 20 20. இப்போ தேர்ட் ரோ தேர்ட் காலமாக எழுத போகிறேன் 10 20
20. இதில் யாருக்கு தான் டவுட்டா? இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா கோஃபேக்டர் ஆஃப் ஏவையும் சரி கோஃபேக்டர் ஆஃப் ஏ த ஹோல் டிரான்ஸ்போஸும் சரி ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது. ரைட்? ஒரு நிறைய சம்முக்கு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு தான் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். அதனால கண்டிப்பாக நீங்கள் கோஃபேக்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சி அதை டிரான்ஸ்போஸ் எடுத்தே ஆகணும். இந்த சம்மை பார்த்துட்டு ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்தடுத்த சம்மில் வந்து டிரான்ஸ்போஸ் எடுக்காமல் ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ராங் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? இப்போது இதிலேருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து நான் கண்டுபிடிச்சாச்சு. அப்போது கொடுத்துருக்க கொஸ்டினில் பாருங்கள் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இதை தான் நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இங்கே பாருங்கள் ஏ இன்டூ இதில் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எனக்கு தெரியும், ஏ தெரியும். அதை ரெண்டும் இப்போ நான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். கொஸ்டின்லேருந்து we know the value of a ஏவோட வேல்யூ எனக்கு தெரியும் அப்படின்னு டேரெக்டாக எழுதிடுறேன். 8 - 6 2 - 6 7 -4 2 -4 3 அதுக்கப்புறமா 5 10 10 10 20 இது என்னது? இது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ. இப்போ தான் கண்டுபிடிச்ச மேலே அதை தான் நான் போடுறேன். 20 10 20 20 ஓகேங்களா? எழுதியாச்சா? ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள். டேரெக்டாக வந்து ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலம் கூட மல்டிப்ளை பண்ணணும், ஃபஸ்ட் ரோவை செகண்ட் காலம் கூட மல்டிப்ளை பண்ணணும், ஃபஸ்ட் ரோவை தேர்டு காலம் கூட மல்டிப்ளை பண்ணணும். இதே மாதிரி செகண்ட் ரோவை செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ தேர்டு செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்டு காலம். அதே மாதிரி தேர்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்டு காலம். இது பார்த்தீங்கன்னா நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்கோம். ஓகேங்களா? நம்ம இதை வந்து கண்டிப்பாக 11th படித்தது தான். இப்போ பாருங்கள் 8 × 5 8 5 என்ன வருது? எனக்கு ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமாக நான் மல்டிப்ளை பண்ணுவோம். 8 5 40. அதுக்கப்புறம் பாருங்கள் -6 × 10 இஸ் வாட்? -60. அதுக்கப்புறம் பாருங்கள் 2 × 10 என்னது? +20. அகெயின் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் வந்து நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இது ஃபஸ்ட் ரோ. இப்போ செகண்ட் காலம் 8 × 10 இஸ் வாட்? 80 -6 × 20 எவ்வளோ? 120. ஓகேங்களா? அப்போ 2 × 20 இஸ் வாட்? +40. இப்போ இதே மாதிரி நான் போடுறேன். தேர்ட் ரோ இப்போ ஃபஸ்ட் ரோ தேர்டு காலம் கூட. இப்போ 8 × 10 இஸ் வாட்? 80 அகெயின் -6 × இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் வரும். அதாவது ஏன்னா 10 20 20 செகண்ட் காலம்லேயும் எனக்கு அதே தான் இருக்குது, தேர்ட் காலம்லேயும் அதே தான் இருக்குது. அப்படின்னா இப்போ நான் மல்டிப்ளை பண்ணாலும் அகெயின் எனக்கு 120 + 40 அப்படின்னு சொல்லி தான் வரும். அதெல்லாம் டேரெக்டாகவே நான் எழுதிடுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள் சி இப்போ வாட் ஐம் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ரோ 6 - 7 4 இருக்குல்ல, அதை வந்து ஒரு காலமாக மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ -6 × 5 இஸ் வாட்? -30. அதுக்கப்புறம் பாருங்கள் 7 × 10 +70. அதுக்கப்புறம் -4 × 10 -40. அதே மாதிரி இப்போது செகண்ட் ரோவை செகண்ட் காலம் கூட -6 × 10 இஸ் வாட்? -60. அதுக்கப்புறம் 7 × 20 140. அதுக்கப்புறம் பாருங்கள் -4 × 20 -80. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்டு காலமும் பார்த்தீங்கன்னா 10 20 20 தான் இருக்குது. அப்போ அகைன் நம்ம செகண்ட் ரோவில் தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணாலும் இதே வேல்யூ தான் வரும். அதெல்லாம் நான் டேரெக்டாகவே எழுதிக்கிறேன். -60 + 140 + -80. ஓகேங்களா? அகெயின் இப்போ நான் தேர்டு ரோவை தேர்டு காலம் கூட மல்டிப்ளை பண்ண போகிறேன். தேர்டு ரோ பாருங்கள் 2 -4 3. அப்போ இந்த 2 -4 3 வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு காலம் கூட மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 2 × 5 இஸ் 10. அதுக்கப்புறம் பாருங்கள் -4 × 10 இஸ் -40. அகெயின் பாருங்கள் 3 × 10 +30. இப்போ இதே மாதிரி 2 × 10 20. அதுக்கப்புறம் பாருங்கள் -4 × 20 இஸ் வாட்? -80. அப்புறம் 3 × 20 +60. இப்போ அகெயின் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தேர்ட் ரோவில் தேர்டு காலம் மல்டிப்ளை பண்ணாலும் இதே வேல்யூ தான் வரும். ஏன்னா வந்து 10 20 20 அதே வேல்யூ தான். செகண்ட் காலமும் தேர்டு காலமும் சேமாக இருக்கிறதால வில் பி கெட்டிங் த சேம் வேல்யூ. இது வரைக்கும் யாருக்கும் தான் டவுட்டா? ஓகேங்களா? இது வரைக்கும் யாருக்குமே இந்த டவுட்டும் இருக்காது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டேரெக்டாக இப்போ இதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் +40 +20 ரெண்டுமே ஆட் பண்ணால் 60. 60 - 60 இஸ் வாட்? 0. அதே மாதிரி பாருங்கள் 80 + 40 120 120 - 120 0. அதே மாதிரி பாருங்கள் 80 + 40 120 - 120 0. செகண்ட் ரோ பாருங்கள் 30 -30 + 30 40 ஆட் பண்ண அப்படின்னா -70 -70 + 70 0. அதே மாதிரி -60 வந்து -80 ஆட் பண்ணால் -140 -140 + 140 0. -60 -80 ஆட் பண்ணால் சேம் இங்கேயும் 0ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ 10ல் வந்து இந்த 30 ஆட் பண்ண அப்படின்னா 40 40 - 40 0.
அகைன் பாருங்கள் 20 + 60 ஆட் பண்ணால் எனக்கு வந்து 80 - 80 வந்து 0. இங்கே அகைன் இங்கே சிமிலராக 0ன்னு வந்துருச்சு. இப்போ இதில் இருந்து a இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் a ஓட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருச்சு. த ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் a இன்டூ a ஏன் இந்த மாதிரி பண்ண போகிறோம்? ஏன்னா கொஸ்டினில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து a இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் a வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க, நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் a இன்டூ a கண்டுபிடிக்க சொல்ல போகிறாங்க. இதுதான் வந்து நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் a ஓட வேல்யூ நமக்கு தெரியும், a ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி தெரியும். கொஸ்டின்ல இருந்தே டேரெக்டாக வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண வில் பி கெட்டிங் த வேல்யூ. இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் aன்றது என்னது எனக்கு ஃப்ரம் கொஸ்டின் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் பாருங்க. கண்டுபிடிச்சோம்னா நம்ம 5 10 10 அதுக்கப்புறம் 10 20 20 அதுக்கப்புறம் என்ன வருது பாருங்க 10 20 20 ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பாருங்க. ஏவோட வேல்யூ என்னது எனக்கு கொஸ்டின்ல இருந்து 8 - 6 கொஸ்டின்ல இருந்து ஓகேங்களா? டைரக்ட் கொஸ்டின்ல இருந்து எழுதிக்கிறேன். 2 - 6 7 - 4 அதுக்கப்புறம் 2 - 4 3 அப்படின்னு சொல்லி வருது. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணதே தான், சேம் மல்டிப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் ஓகேங்களா? அதேதான் இல்லையாச்சா? அதே மாதிரி செகண்ட் ரோ அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க 5 × 8 இஸ் வாட் 40. அதுக்கப்புறம் பாருங்க 10 × -6 இஸ் வாட் -60. அப்புறம் 10 × 2 இஸ் வாட் 20. இப்போ செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், அப்போ 5 × -6 இஸ் வாட் -30. அதுக்கப்புறம் பாருங்க 10 × 7 இஸ் வாட் 70. அதுக்கப்புறம் 10 × -4 -40 ஓகேங்களா? அகைன் 5 × 2 ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், 5 × 2 is 10. அதுக்கப்புறம் 10 × -4 is -40. அகைன் 10 × 3 is +30 ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரோ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ அதாவது செகண்ட் ரோ செகண்ட் காலம் இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ சாரி செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம். இப்போ 10 × 8 is what 80. அதுக்கப்புறம் 20 × -6 is what -120. அகைன் பாருங்க 20 × 4 is +40. இப்போ சிமிலர்லி 10 × -6 is -60. அப்புறம் 20 × 7 is what +140. அதுக்கப்புறம் 20 × -4 is what நமக்கு என்ன வருது -80 ரைட். இப்போ சிமிலர்லி 10 × 2 செகண்ட் ரோ தேர்ட் காலம் 20. அதுக்கப்புறம் -20 × -4 is what என்ன வருது எனக்கு -80 இல்லை. அதுக்கப்புறம் 20 × 3 is what எனக்கு 60 +60. இங்கே பாருங்க, இங்கே பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் சேமாக இருக்கிறதால நம்ம மல்டிப்ளை பண்ணால் சேம் அதே மேலே என்ன வேல்யூ வந்ததோ அதே வேல்யூ தான் கிடைக்கும். அதனால் டேரெக்டாக நான் அப்படியே எழுதிக்கிறேன் ஓகேங்களா? -60 +140 -80 20 -80 +160 ஓகேங்களா? இப்போ ஃப்ரம் திஸ் இதுலேருந்து நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ ஃப்ரம் திஸ் நமக்கு அகெயின் 40 20 60 60 - 60 is 0 பாருங்க. -30 -40 ஆட் பண்ண அப்படின்னா -70 70 + 70 is 0. அதே மாதிரி பாருங்க 10யும் 30 ஆட் பண்ணால் 40 40 - 40 is 0. அகைன் பாருங்க 80யும் 40யும் ஆட் பண்ணால் 120 120 - 120 is 0. அகைன் பாருங்க 60யும் 80யும் ஆட் பண்ண அப்படின்னா -140 -140 + 140 is 0. 80யும் 60 ஆட் பண்ணால் 80 80 - 80 is 0. அகைன் இதே ரோ மாதிரி தான் கீழே இருக்கு. சிமிலர்லி மீட்டிங் 0 0 0. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ம் சரி ஈக்குவேஷன் நம்பர் 2ம் சரி சேம் ஆயிடுச்சு. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3 கொஸ்டினில் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம இதை கண்டுபிடிச்சாச்சு. a × adjoint of a கண்டுபிடிச்சாச்சு, adjoint of a × a கண்டுபிடிச்சாச்சு. now we are going to find determinant of a into I3. இப்போ determinant of a வந்து நம்ம ஃபர்ஸ்டே வந்து கண்டுபிடிச்சாச்சு 0ன்னு சொல்லி வந்திருக்கு ஓகேங்களா? இப்போ determinant of a போடுங்க பாருங்க. determinant of a into I3 ஏன் I3 அப்படின்னா இங்கே வந்து 3 × 3 மேட்ரிக்ஸ் இருக்கிறதால நம்ம I3 போட்டிருக்கோம். இப்போ determinant of a ஓட வேல்யூ வந்து 0ன்னு சொல்லி தெரியும். I3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும்ல 1 0 0 1 0 0 0 1 0 0 0 1 ரைட். இப்போ இதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் ஓவரால் நமக்கு என்ன வரும் 0 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் வில் பி கெட்டிங் த வேல்யூ ஆஸ் 0 0 0 0 0 0 இந்த மாதிரி 0 0ன்னு வந்துருச்சு.
இப்போ this is what? இதுதான் equation number 3. இப்போ from this நான் என்ன பண்ணலாம்? equation from equation 1, 2 and 3. equation 1, 2, 3 இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி பாருங்க. A into adjoint of A is equal to adjoint of A into A, ஓகேங்களா, is equal to determinant of I3. ஆமாவா? is நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம் இல்லைங்களா? வெரிஃபைடு. மூணுமே சேமா இருக்கு. is verified. புரிஞ்சுச்சுங்களா? எக்ஸாம்பிள் 1.1ல எந்த டவுட்டும் இருக்காது நம்புறேன். அடுத்து இதே பேஸில் எக்ஸசைஸ் 1.1ல ஒரு சம் இருக்கு. ஓகேங்களா? இஃப் சிக்ஸ்த் சம், இஃப் ஏ ஈக்குவல் டு 2 into 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 -4 அதே மாதிரி -5 3. வெரிஃபை தட் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்டூ ஏ, டிட்டர்மினன்ட் ஆஃப் I2. இப்போ இந்த கொஸ்டின் தான் we are gonna solve. இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பாருங்கள். வெரி வெரி ஈஸி. இப்போ நம்ம பண்ண அதே ஸ்டெப்பு தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிங்கன்னு சொன்னேன். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நமக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா சி ஏவோட வேல்யூ என்ன? சொல்யூஷன் நான் எழுதுறேன். சொல்யூஷன் ஈக்குவல் டு 8 -4 -5 3. ஓகேங்களா? அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டைரக்டாக மல்டிப்ளை பண்ணுங்க. ஓ 8 3s is what? 24 minus -5 -4 நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்? +20 சொல்லி வரும். minus of 20 is equal to what? எனக்கு என்ன கிடச்சிருக்குங்க? 4 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கடுத்து நான் what I'm going to do அப்படின்னா அட்ஜாயிண்ட் வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? அட்ஜாயிண்ட் அதாவது 2 into 2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 into 2 மேட்ரிக்ஸில் அதாவது இந்த லீடிங் டயங்கல் இருக்குல்ல, இதை வந்து அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ அதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் என்ன வரும்? இங்கே 3 வந்துடும், இங்கே 8ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த -4 -5 இருக்குல்ல, இதுக்கு வந்து சைன் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும்? சைன். நான் சைன் சேஞ்ச் பண்ண அப்படின்னா -× -4ன்னு ஆகிடும். அதே மாதிரி -× +5 அப்படின்னு சொல்லி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ அட்ஜாயிண்ட்டும் நான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ ஏவையும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவையும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஏன்றது என்ன எனக்கு கொஸ்டின்லேருந்து 8 -4 -5 3. அதே மாதிரி எனக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்றது இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 3 4 5 8 முடிஞ்சிச்சா? இப்போ டேரெக்டாக வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ வித் ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ வித் செகண்ட் காலம், அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 into 3s is what? எனக்கு 24 அப்படின்னு சொல்லி வருது. மைனஸ் ஆஃப் அதாவது மைனஸ் ஆஃப் வராது. -4 into 5 is what? -20 போட்டோமா? 8 into 4 is what? 8 4 32 இல்லைங்களா? 32. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா -4 into 8 is what? -32. Similarly -5 into 3 is -15. அதுக்கப்புறம் பாருங்க 3 into 5 is what? +15. ஓ அதே மாதிரி செகண்ட் ரோ செகண்ட் காலம் -4 into என்ன வருது 5 is what? -20. அதுக்கப்புறம் பாருங்க 3 into 8 is what? +24. ஸோ ஃப்ரம் திஸ் இதுலேருந்து எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க. 24 and 20 மைனஸ் பண்ணால் 4. அதுக்கப்புறம் பாருங்க எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. 0 32 -30 + 32 0 -15 + 15 0. அகைன் எனக்கு இங்கே 4 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இதிலிருந்து எனக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 கிடச்சிருச்சு. ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்க ஈக்குவேஷன் நம்பர் 2. அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்டூ ஏ வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்டூ ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து நமக்கு தெரியும் என்னது, இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். 3 4 5 8. அதே மாதிரி ஏன்றது என்னது ஃப்ரம் தி கொஸ்டின் 8 -4 -5 3. இப்போ இது ரெண்டு நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ண என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். வேறு கலர் நான் எடுத்துக்கிறேன். சி வந்து 3யும் the first row first column first row second column. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் 3 8s is what?
24 அதுக்கப்புறம் 4 into 5 minus 5 is minus 20 அதே மாதிரி 3 into minus 4 is what என்ன வரும் minus 12 அப்புறம் 4 into 3 is plus 12 அதுக்கப்புறம் பாருங்க 5 into 8 is what 40 அதே பாருங்க 8 into 5 is minus 40 அதுக்கப்புறம் பாருங்க 5 into 4 is minus 20 அதுக்கப்புறம் 8 3 is what எனக்கு 8 3 24 plus 24 from this எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 24ல 4 20 போச்சு அப்படின்னா 4 plus 20 minus 20 0 plus 40 minus 40 0 again பாருங்க minus 20 plus இது நினச்சி 4ன்னு சொல்லி வந்துச்சு. இப்போ இதுதான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 கண்டுபிடிச்சாச்சு, ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்து நம்ம கடைசியாக நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், சி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ I2. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ I2. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்றது என்னது, எனக்கு இப்போ தான் டிட்டர்மினன்ட் நான் கண்டுபிடிச்சேன் 4. I2ஓட வேல்யூ என்னது, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 1. ஓகேங்களா, இப்போ நான் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 4 0 0 4 உள்ள டேரெக்டாக அதை மல்டிப்ளை பண்ண இப்படி வந்துருச்சு. அப்போது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2, ஈக்குவேஷன் நம்பர் 3 மூணுமே என்னவா இருக்குது, சேமாக தான் இருக்குது. அவ்வளோதான், அதே தான் எழுத போகிறேன். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 2 and 3 இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 2 and 3 என்னவா இருக்குது, a into adjoint of a equal to adjoint of a into a is equal to determinant of I2. அவ்வளோதான், இஸ் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி போட்டு கடைசியாக முடிச்சிருங்க. ஓகேங்களா, தட்ஸ் இட், தேங்க்யூ.